ஹலோ. ஹலோ. நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன்ப்பா. அந்த அம்மாவோடைய போன் நம்பர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற ஏதாச்சும் கான்டாக்ட் நம்பர் இருக்கா? ஏன்னா எனக்கு கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தது அன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு தான் எஃப்ஐஆர் போட சொல்லுச்சு. புதுசா நீங்க கொடுக்கற கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் என்ன எஃப்ஐஆர் போட சொல்லல கோர்ட் சைடும். நான் ஃபர்ஸ்ட் என்ன சிஎஸ்ஆர் போட்டனோ அதுக்கு தான் எஃப்ஐஆர் போட சொன்னாங்க. ஊர்ல இருக்கிறவங்க போடுற கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் என்னால போட முடியாது. ஓகே மேம். எனக்கு கோர்ட் எனக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்குதோ அதை தான் வேலை பார்க்க முடியும். ஓகே மேம். ஓகே மேம். இப்ப எனக்கு அந்த அட்ரஸ் கிடைச்சதுன்னா வெள்ளன் கொண்டு, இல்லைன்னா இந்த 3 சம்மனை இங்க அனுப்பிச்சிட்டு போட்டு நான் சம்மன் அனுப்புனா இன்வெஸ்டிகேஷனுக்கு வரலன்னு கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் கோர்ட் எனக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்குதோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். மேம் நீங்க என்ன மேம், நான் என்ன மேம் பண்ணிட்டோம்? நான் எதுவும் கம்ப்ளைண்ட் நான் என் சைடில் நான் எதுவும் இது பண்ணல. அன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் மேம். அதுக்கப்புறம் இல்ல இப்ப என்னன்னா எல்லாத்தோட லைஃப் கேள்விக்குறியா இருக்குது தம்பி, விளையாட்டா இருக்குது உங்களுக்கு. புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இப்ப அவனையும் அந்த இடத்துல விட்டு மாத்திட்டாங்க. சரியா? இப்போ ஒன்னும் நெசசிட்டி இல்ல, இது போய் தொங்கணுங்கிற அவசியமே இல்ல. மாத்திட்டாங்க, வேற பர்சன் வந்துட்டாங்க, அவங்க வேலை பார்க்க போறாங்க. ஓகே மேம். நம்மளுக்கு தேவை இந்த இடத்துல அவர் இருக்கக்கூடாது, இஷ்யூ ஆகுதுன்னா பண்ணோம், மாத்தியாச்சு. ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டா உங்களுடைய லைஃப் கேரியரே போயிரும். ஜெயசீலன் அவர் சொல்லுவாரு. ஓகே. அவர் சொல்லுவாரு, நாளைக்கு உனக்கு ஏஜ் பாஸ் ஓவர் ஆகி போயிடுச்சுன்னா யார் வந்து நிப்பா? அவருக்கு ஏஜ் எல்லாம் முடிஞ்சது. இல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க சாமி, இப்ப அந்த பொண்ணுக்கு இவர் மேல மட்டும்தான் வரும். இவர் குடுக்கற கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லா தம்பிக்கு மேலயும் வரும். எல்லாரும் யூபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. லைஃப் எல்லாம் எங்க நிக்குது தெரியுமா? நீங்க நாளைக்கு கிளியரன்ஸ் வாங்கினீங்கன்னா போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் இல்லாம நீங்க அந்த இடத்த அக்கட கிராஸ் ஆக முடியாது. அவர் கோர்ட்ல பாத்துக்கலாங்கிறாரு. அவர் கோர்ட்ல பார்த்து நீங்க எல்லாம் பார்க்கும்போது லைஃப் கடந்து போயிருக்கு வாழ்க்கை. ஓகே மேம். இப்ப நான் என்ன மேம் என் சைடு நான் என்ன மேம் பண்ணிட்டோம்? இப்ப அந்த பொண்ணு வந்து இல்ல எனக்கு கேஸ் வேண்டாம்னு எழுதி கொடுத்துருச்சுன்னா 2 பக்கம் டிராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கோர்ட்ல கொண்டு போய் இதை சப்மிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அச்சா. ஓகே மேம். உங்க லைஃப் தம்பி திரும்ப சொல்றேன் நானு, போனா போயிட்டு போகுதுன்னா எங்களுக்கு ஒன்றும் இஷ்யூல ஒரு பேப்பர் தான். ஏன்னா இவ்வளவு வருஷம் படிச்ச படிப்பு எதுக்காக நம்ம வாழ்க்கையில ஒடியாந்தோமோ அந்த ஓட்டம் கடைசியா பினிஷ் ஆகும்போது கால் மடங்கி விழுந்தா எப்படி இருக்கு? கோல் அச்சீவ் பண்ணும்போது நம்மள கடந்து போயிருவாங்க. ஒரு பையன் மாதிரி கேக்குறேன் மேம், நான் என்ன மேம் பண்ணிட்டு உங்கள்ட்ட கேக்குறேன். ஆக்சுவலா நான் அதுக்கு தான் சொல்றேன், அவரு டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் அந்த பிளேஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஆமா மேம். சரியா? நம்மளுக்கு தேவை அதான். அந்த இடத்துல வேற யாராவது இருக்கணும், அது பண்ணியாச்சு. நீங்க எனக்கு இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு வழக்கு எதுவும் வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை கொண்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணி 2 பக்கம் டிராப் பண்ணி முடிச்சு போயிட்டே இருப்பேன். அவர் சென்டில கூப்பிட்டு நான் பேசிடுவேன். ஓகே மேம். ஏன்னா அந்த பொண்ணும் அண்டர் கிராஜுவேட் தான். நீங்க எல்லாம் யூபிஎஸ் கேடருக்கு போடக்கூடிய பர்சன்ஸ். நாளைக்கு நீங்க ஐபிஎஸ் ஆகி வந்தீங்கன்னா நான் எந்திரிச்சு சல்யூட் அடிக்கணும். அந்த கேடருக்கு நீங்க போஸ்டிங் போயிட்டு இருக்கீங்க. நான் ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டுனா நீங்க எங்கிட்ட வந்து கெஞ்சுற அளவுக்கு ஆயிக்கும். நான் உனக்கு சல்யூட் அடிக்கணுமா நீ எனக்கு கெஞ்சணுமாங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். மேம் ஆக்சுவலா நான் என் சைடுல நான் மேம் இங்க பாருங்க நடந்தது என்னன்னா அங்க வந்து நான் எக்ஸ்பிளைன் என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுக்கு மேல ஒன்னும் இஷ்யூ கிடையாது. அங்க இருக்கிறவங்க நம்ம படிச்சுட்டு இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க. அது அந்த பொண்ணு வந்து எனக்கு வேண்டாம்னு எழுதி கொடுத்துருச்சுன்னா வேலை முடிஞ்சது நான் கொண்டே கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என் சைடுல நான் இனிஷியேட் எதுவும் பண்ணல மேம். நீங்க தானே சாமி அவரோட போயிட்டே வந்துட்டு இருந்தீங்க மேம். அது கூப்பிட்டப்ப நான் போனேன் மேம். பட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மேம் எனக்குமே தெரியும் மேம். ஆக்சுவலா போலீஸ் ஸ்டேஷன் வரதுலாம் எனக்குமே விருப்பம் இல்ல மேம். அந்த கதை மேம் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் நீங்க வந்தது போனதோ தப்புன்னு நான் சொல்லவே இல்ல சாமி. வர்றீங்க ஒரு ஹெல்ப்புக்காக வர்றீங்க, அதுல நான் தப்புன்னு சொல்லவே இல்ல. என்ன நான் ஸ்டாண்ட் பண்ணாதான் நான் உன்னை காப்பாற்ற முடியும். நானே அந்த ரங்கத்துல தொங்கிட்டு இருந்தேன்னா உன்னை நான் எப்படி கைப்பிடிச்சு இழுத்து மேல விட்டுறது? நான் தான் சொல்றேன், இப்ப அவங்க 2 பேர்த்தினுடைய லைஃபும் நோ இஷ்யூ. அவங்க போனாலும் எஃப்ஐஆர் போட்டாலும் போகலைனாலும் மீண்டும் வேற ஏதாச்சும் ஒரு கூலி வேலைக்கு போயிருவாங்க. ஆனா நம்மளுடைய லைஃப் அது கிடையாது. இவ்வளவு நாளும் ஒரு டிகிரி படிச்சு யூபிஎஸ் படிச்சு அடுத்து எக்ஸாம் எழுத போறோம். எழுதி கிரேட்ல பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னம்னா எனி ஒன் கவர்மெண்ட் ஜாப், எனி ஒன் இஷ்யூ போஸ்டிங், எனி ஒன் இது கேட்டகரிக்கு போய்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஒரு எஃப்ஐஆர் ஆயிடுச்சு அப்படின்னா லைஃப் லாங் அவங்களுக்கு தான் லைஃப் லாங் நம்ம அவங்களோட தான் வேற டிராவல் பண்ணி ஆகணும். நம்ம கேட்டு மேல போகவே முடியாது. இப்ப அவர் அங்க மாத்தலைன்னா நீங்க ஸ்டெபனா நிக்கிறது கரெக்ட். அவரை அங்க இருந்து எடுத்தாச்சு, திரும்ப அதுல என்ன இருக்க போகுது? நான் வேணா எங்க சைடுல நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன் மேம். யார்கிட்ட? அப்புறம் அந்த அக்கா நாளைக்கு நான் பேசி பாக்குறேன் மேம். அவங்க என்ன ஒண்ணு இல்ல, நீ அந்த அக்காவை மட்டும் நீ அவர்கிட்ட பேசவே வேண்டாம் சாமி. நான் ஆஸ் அ மதரா சொல்றேன், நீ அவர்கிட்ட பேசவே வேண்டாம். நீ அந்த பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வந்து எனக்கு வழக்கு எதுவும் வேண்டாம், அவரு டிரான்ஸ்பர் ஆயிட்டாரு, குழந்தைங்க நல்லா இருக்காங்க,
2 தரப்புலயுமே எனக்கு வழக்கு வேண்டான்ட்டு நான் கொண்டு கோர்ட்ல பதிவு பண்ணிட்டேன்னா வேலை முடிஞ்சது. அந்த பெட்டிஷனை நான் டிஸ்மிஸ் வாங்கிக்குவேன். அப்படிங்களா மேம்? மேம் ஆக்சுவலா அந்த அக்கா இப்ப எப்படி மேம் கான்டாக்ட் பண்றது? ஆக்சுவலா அந்த அக்கா ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போல மேம். சார் ஒருத்தர் கால் பண்ணாரு மேம் எனக்கு மத்தியானம். ராஜேஷ் நான் தான் கால் கூப்பிட பண்ணாரு. சொன்னேன். ஓகே மேம். அப்போ அந்த அக்கா கால் எடுக்கல. அப்போ சார்ட்ட சொல்லி என்ன பண்றதுன்னு கேட்டேன். என்ன 4 பசங்களுடைய வாழ்க்கை அதுல தொங்கிட்டு இருக்குது. ம் 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 சொல்றவங்க சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம் வாங்க. வருஷம் ஓடிச்சுன்னா கவர்மெண்ட்ல வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. உண்மை மேம். உனக்கு 32 ஏஜ் வரைக்கும் எலிஜிபிள்னா அந்த 32 தான். 33 ஆயிடுச்சுன்னா எடுக்க மாட்டாங்க. யூ ஆர் ரைட் மேம்.